ஓம் சாந்தி. இன்னைக்கு தியாகத்தின் எல்லை அதை பார்க்கலாம். ஆன்மீக சேவைக்காக பிரம்மகுமாரிகள் உள்நாடு வெளிநாடு என்று தங்கள் பயணத்தை தொடங்கலாயினர். பல மாநிலங்களில் பலர் தங்கள் சேவையை மேற்கொண்டு இருந்த பொழுது ஒரு சமயம் பிரம்மகுமாரி ஒருவர் எடுத்துரைத்த ஞானத்தை கேட்ட ஒரு மனிதர் அன்போடு கைமாறாக சேவையின் நிமித்தம் கை நிறைய பணத்தை கொடுக்க முன்வந்தார். ஆனால் அதனை அந்த பிரம்மகுமாரி ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுளின் கட்டளைப்படி அந்நியரிடமிருந்து பணம் வாங்கக்கூடாது என்று கூறினார். முதலில் நீங்கள் தூய்மையாக வாழ முயற்சி செய்யுங்கள் என்றார். அந்த மனிதருக்கு ஒரே வியப்பு. சாது சந்நியாசிகளுக்கு பணத்தை அள்ளி கொடுத்த போது அவர்கள் மறுக்காமல் பெற்றுக்கொண்ட அனுபவம் அவருக்கு இருந்தது. யாராவது பணத்தை வேண்டாம் என்று கூறுவார்களா என்றே அவர் மனம் எண்ணியது. பிரம்மகுமாரிகளுடைய வாழ்க்கை தனிப்பட்டதாக உள்ளது. இவர்கள் இவ்வாறு பற்றற்று சேவை செய்தார்களே ஆனால் தியாகத்தின் எல்லையை இவர்கள் தொட்டு விட்டார்கள் எனலாம். இவர்கள் மிக உயர்ந்த ஆத்மாக்கள். இவர்களுடைய நடை உடை பாவனை அவரை மிகவும் கவர்ந்துவிட்டது. அவர் ஊருக்கு திரும்பியதும் சகோதரிகளுக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதினார். மேலும் அகமதாபாத்திற்கு வருகை தருமாறு அழைப்பும் விடுத்தார். இந்த அழைப்பினை ஏற்று தாதி பிரகாஷ்மணி அவர்கள் அங்கு ஆன்மீக சேவையை மேற்கொண்டார்கள். இவ்வாறாக வேறு பலரிடம் இருந்தும் அழைப்புகள் வந்தன. தீதி மன்மோகினிஜி, ஆன்மீக சகோதரி ருக்மணிஜி ஆகிய இருவரும் கண்டாலா என்ற ஊருக்கு சென்று திரும்பினர். அழைப்புகள் அநேகம் தொடர்ந்து வந்தமையால் சேவைக்கான அட்டவணை ஒன்றை தயார் செய்தனர். இதன்படி சகோதரிகள் பிரம்மகுமாரி சுந்தர்ஜி, பிரம்மகுமாரி சக்திஜி, பிரம்மகுமாரி பிரகாஷ்மணிஜி, பிரம்மகுமார் ஆனந்த் கிஷோர்ஜி, பிரம்மகுமார் சந்திரஹாஸ்தி முதலானோர் கல்கத்தா சென்றனர். பிரம்மகுமார் மனோகர் இந்திராஜி, பிரம்மகுமாரி கங்காஜி ஆகிய இருவரும் டெல்லிக்கு சென்றனர். இவ்வாறாக பாபாவின் குழந்தைகள் நாலா திசைகளுக்கும் சென்று சேவை செய்தார்கள். 14 ஆண்டு கால தவ வாழ்க்கையை தொடர்ந்து உலக சேவை ஆரம்பமாயிற்று. இந்த மாற்றம் சகோதரிகளுக்கு ஒரு வியக்கத்தக்க அனுபவமாக இருந்தது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.